ஆளுமிகு அரசு பணியின் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் பிஎம்எஸ் தாவும். இன்றைய தலைப்பு என்னன்னு கேட்டால், 8வது சம்பள கமிஷன் அமைச்சரின் பதிலால் அதிர்ச்சி அடைந்த ஊழியர்கள். இது என்னன்னு கேட்டால், ஒரு இவ்வளவு நாளும் பே கமிஷனில் என்ன கொடுப்பாங்க ஏது கொடுப்பாங்கன்னு கேட்டது போக, இப்போது கடந்த ஒரு வாரம் 10 நாளாக என்ன இருக்குன்னா, வருமா வராதாங்கிற கேள்வி இருக்குது. அதுக்கு காரணம், போன 22/7/2024 அன்னைக்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் நமது பாராளுமன்றத்தில் மக்களவையில் டெல்லி மக்களவையில் சொன்ன பதில் தான், அதாவது 8வது சம்பள கமிஷன் சம்மந்தமாக கேட்ட கேள்விக்கு சொன்ன பதில் தான் அந்த மாதிரி அவங்கள இது பண்ண வச்சிருக்கு. அது என்னன்னு பார்க்கலாமா? இப்போது பே கமிஷன் வருமானு சொல்லிட்டு எப்போ வரும்னு சொல்லிட்டு 2/8/2022 அதாவது 2 வருஷத்துக்கு முன்னையிலேருந்து அவ்வப்போது பாராளுமன்றத்தில் கேள்விகளை ஊழியர் தரப்பில் எழுப்பிக்கிட்டே இருக்காங்க. அமைக்கப்படுமான்னு சொல்லிட்டு. எப்போ? 2/8/2022, 8/8/2022, 25/7/2023, 6/2/2024. இதற்கு இடையும் கூட அந்த கேள்வி எழுப்பப்பட்டிருக்கலாம். அதற்கெல்லாம் அமைச்சர் சொன்ன பதில் என்னென்னா, ஒரே பதில் தான். ஒரு தடவையும் அதே 0 டைப் பதில் தான். அதாவது மற்ற கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லியிருக்காங்க. இந்த பே கமிஷனை பற்றிய கேள்வி மட்டும் ஒரே பதில் தான். நோ சச் ப்ரொபோசல் இஸ் அண்டர் கன்சிடரேஷன் வித் த கவர்மெண்ட் ஃபார் கான்ஸ்டியூஷன் ஆஃப் 8th சென்ட்ரல் பே கமிஷன். அதாவது 8வது சம்பள கமிஷன் அமைப்பது சம்பந்தமான எந்த ஒரு பிரேரணையும் தற்போது அரசிடம் இல்லை. தற்போதுன்னு சொல்லலை, எந்தவித பிரேரணையும் அரசிடம் இல்லைன்ட்டாங்க. ஒரு தடவையும் சொன்ன பதில், எந்த விதமான பிரேரணை அதாவது திட்டமோ அதை பற்றியோ கருத்துருவோ நம்மகிட்ட கிடையாது அப்படின்னு ஒரே இதாக போல்டாக சொல்லிட்டாங்க. இதே தான் சொல்லிட்டு இருந்தாங்க. இது இப்படியே நாள் போயிட்டு இருக்கும்போது என்ன எதிர்பார்த்தாங்கன்னா, சரி அப்படின்னா எலெக்ஷன் அப்போ சொல்லுவான்னு சொன்னாங்க, எதிர்பார்த்தாங்க. ஏன் எதிர்பார்த்தாங்கன்னா, இப்போ இது வரைக்கும் 7 சம்பள கமிஷன் போயிருக்கு. அதில் முதல் 1, 2, 3 சம்பள கமிஷனும் ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் வரல. 4வது சம்பள கமிஷன்லேருந்து ஆரம்பிச்சு தான் 4வது சம்பள கமிஷன் 86, 5வது சம்பள கமிஷன் 96, 6வது சம்பள கமிஷன் 2006, 7வது சம்பள கமிஷன் 2016. இப்படி கரெக்டாக அந்த 10 வருஷம் இடைவெளிங்கிறது அப்போ தான். அதன் பிரகாரம் பார்க்கும்போது 8வது சம்பள கமிஷன் வரக்கூடிய ஜனவரி 2026 அமலாக்கம் பெறணும். ஒரு பே கமிஷன் அமலாக்கம் பெறணும்னு சொன்னால் அதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னையே, குறைஞ்சபட்சம் 2 வருஷத்துக்கு முன்னையே அவங்களுக்கு அந்த கமிஷன் அமைச்சிருவாங்க. அப்போ தான் அது சம்பளம், அலவன்ஸு, லீவ் சேலரி, பென்ஷனு, ஃபேமிலி பென்ஷனு, கிராஜுவிட்டி, கம்யூட்டேஷன், இந்த மாதிரி எல்லா ஐட்டங்களையும் பரிசீலனை பண்ணி வெளி மார்க்கெட்டில் எப்படி இருக்குது, ப்ரைவேட் செக்டாரில் எப்படி இருக்குது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி, வெளிநாட்டில் என்ன இருக்குங்கிறது கம்பேர் பண்ணி அவங்க என்ன பண்ணுவாங்க, பே கமிஷனில் அமைப்பாங்க. பே கமிஷனில் பரிசீலனை பண்ணி ரிப்போர்ட்டை கொடுப்பாங்க. ஸோ அதற்கு கால அவகாசம் வேணும். அந்த காரணத்துக்காக தான் 2/8/2022 ஆரம்பித்து பே கமிஷன் எப்போ அமைக்க போகிறேன்னு கேட்டதுக்கெல்லாம் அமைச்சர் சொன்ன பதில் ஒரே பதில் என்ன, எனக்கு அதை பற்றிய கன்சிடரேஷன், அதை பற்றிய ப்ரொபோசலே அரசாங்கத்தில் இல்லைன்ட்டாங்க. இது ரொட்டீனான பதில். அதனால் போயிட்டே இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு எலெக்ஷன் வந்துட்டு, அதில் முக்கியமான கோரிக்கை பழைய பென்ஷன் எப்போ வரும், பே கமிஷன் எப்போ அப்படிங்கிறது தான். ஸோ இது தேர்தல் வாக்குறுதியை பொறுத்து ஏதாவது வருமானங்கிறது மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஆனால் அதை பற்றி எதுவுமே அரசாங்கத்திலேருந்து அறிவிப்பு வரவே இல்லை. ஆனால் ஊழியர்கள் மட்டும் அதை விடாமல் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது போன எலெக்ஷன் நடந்து முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, அதே கேள்வியை கொஞ்சம் மாற்றி கேட்டாங்க. என்ன கேட்டாங்கன்னா, உங்களுக்கு 8வது சம்பள கமிஷன் ஏதாவது கோரிக்கை வந்திருக்கா, அதை பரிசீலனை இருந்தால் அது புதிய நிலவரம் என்ன, எப்போது அமைக்கப்படுன்னு கேட்டாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, 2 கோரிக்கை வந்திருக்கு, பே கமிஷன் அமைக்க சொல்லி ஊழியர் தரப்பில் இருந்தான் 2 கோரிக்கை வந்திருக்கு, அது இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அது சம்மந்தமான மற்றவங்களை சொல்லலை. 3வது பதில் என்ன சொன்னாங்க, அதாவது ABCங்கிற கேள்விக்கு என்ன பண்ணுவாங்க, BNCன்னு போட்டு ஒரே பதிலாக சொல்லிவிடுவாங்க. அவங்க சொன்ன பதில் நல்லா பார்த்துங்க. ஏற்கனவே என்ன சொன்னாங்க, நோ சச் பர்பஸல் அண்டர் த கன்சிடரேஷன் ஆஃப் த கவர்மெண்ட்டு ஃபார் கன்ஸ்டியூஷன் ஆஃப் 8வது பே கமிஷன் சொன்னாங்க. இப்போ புதிய அரசு அமைந்து 22/7/2024 அன்னைக்கு அவங்க சொன்ன பதில், நோ சச் பர்பஸல் அண்டர் கன்சிடரேஷன் ஆஃப் த கவர்மெண்ட்டு அட் ப்ரெசண்ட்டு. அவங்க அந்த ஊழியர் தரப்பினுடைய வலைதளத்திலேயே அதிர்ச்சி அடைஞ்சதாக போட்டிருக்காங்க, தகவல் சொல்லியிருக்காங்க. ஆனால் இதுக்கு அதிர்ச்சி அடைய வேண்டியதே இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, இதில் ஒரு வார்த்தை இருக்குது, அட் ப்ரெசண்ட். என்ன சொன்னாங்க, ஏற்கனவே இந்த வார்த்தை இல்லை. ஏற்கனவே 4-5 முறை கேட்ட போதெல்லாம் அமைச்சர் சொன்ன பதில் அட் ப்ரெசண்ட், தற்போதைக்கு அதை பற்றி எந்த விதமான ஐடியாவும் எங்களுக்கு கிடையாது,
அப்படின்னு இதுக்கு முன்னே சொல்லவே இல்லை. ஒரே இதாக சொன்னது என்ன, அதை பற்றிய பிரேரணையே கிடையாதுன்னு அடித்து தான் சொன்னாங்களே தவிர, இப்போ தான் போன 22/7/2024 அன்றைக்கி ஒரு 15 நாளைக்கு முன்னே 10 நாளைக்கு முன்னே தான் என்ன சொல்லியிருக்காங்க, அதை பற்றிய ஐடியா, அதை பற்றிய பிரேரணை, அதை பற்றிய திட்டம், அதை பற்றிய கருத்துரு இப்போதைக்கு இல்லை. அட் ப்ரெசென்ட்ங்கிற வார்த்தை அதில் சொல்லியிருக்காங்க. அது எப்படி இந்த அட் ப்ரெசென்ட்ங்கிற வார்த்தையை கவனிக்காம விட்டாங்கன்னு நமக்கு தெரியல. ஆனால் நடந்தது தான். 2வது, பே கமிஷன் இல்லைன்னா 3 தான் சாய்ஸ் உங்களுக்கு. ஒன்று, அந்த 5வது பே கமிஷனில் சொன்னது மாதிரி 50% ஆனோடனே பே மெட்ரிக்ஸ், அது பே ஸ்கேலாக மாற்றி அமைக்கணும். இல்லை 7வது பே கமிஷனில் சொன்னது மாதிரி ஆக்ராய்டு ஃபார்முலா கொண்டு வரணும். அது 2 இல்லைன்னா ஒரே ஆப்ஷன் பே கமிஷன் தான். அந்த பே கமிஷன் இல்லைன்னா இனிமேல் பே கமிஷனே கிடையாதுன்னு அவங்க அறிவிச்சிருப்பாங்க. அது மாதிரி அறிவிப்பதற்கான அறிகுறியும் கிடையாது, அதுக்கு உண்டான அவகாசமும் இன்னும் கிடையாது. ஸோ பே கமிஷனுங்கிறது வர்றது தான், சரிதானா? அப்புறம் அது போக இப்போ அடுத்தாப்புல கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா, இப்போவே 7வது மாதம் ஆகிட்டு எப்போ வரும்னு கேட்குறாங்க. அதற்கும் நமது அதாவது ஜேசிஎம் ஜாயின்ட் கன்சல்டேட்டிவ் மெஷினரியினுடைய ஊழியர் தரப்பு ஸ்டேட் கவுன்சிலுடைய செயலர் திரு சிவகோபால் மிஸ்ரா என்ன சொல்லியிருக்காரு, அவர் கலந்தாலோசிக்கிறது அவர் தான். நம்ம அரசு தரப்போடும் அதாவது ஊழியர் தரப்பும் சேர்ந்து கலந்தாலோசிக்கும் போது அந்த இதில் கலந்துக்கிறது அவர் தலைமையில் தான் ஊழியர்கள் கலந்துக்குவாங்க. அவர் என்ன சொல்லியிருக்காரு, செப்டம்பருக்குள்ளே வந்துருங்கிறார். செப்டம்பருக்குள்ளே இந்த அறிவிப்பு வந்துருங்கிறார். அந்த அறிவிப்பு வந்தவரோடு இப்போ என்ன கேட்குறாங்க, அடுத்த கேள்வி கேட்குறாங்கன்னா, சரி செப்டம்பரில் வந்தால் அதுக்கப்புறம் 2026 ஜனவரிக்கு 15 மாதம் தானே இருக்குது, அந்த அவகாசம் போதுமானு கேட்குறாங்க. அவகாசம் போதுமா என்ற கேள்வி நியாயமானது தான். ஆனால் அவகாசம் வந்து போதவில்லை என்றாலும் கமிஷன் வந்து என்ன பண்ணுவாங்க, உடனே அவசர அடியில் அறகுறையாவெல்லாம் எதுவும் செஞ்சிட மாட்டாங்க. அவங்க தங்களுடைய நேரம் எவ்வளோ தேவைப்படுமோ, அதாவது நம்ம என்ன சொன்ன மாதிரி சம்பளம், பென்ஷனு, கிராஜுவிட்டி, அலவன்ஸு, இன்னும் என்னென்னலாம் இருக்கோ ஊழியர் சம்மந்தமானது, அதை அத்தனையும் எடுத்துக்கிட்டு தான் கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் பரிசீலனை பண்ணி தான் சொல்லுவாங்க. அதுவும் சும்மா டக்குன்னு பரிசீலனை பண்ணுறதில்ல. வெளி மார்க்கெட்டில் எப்படி இருக்குது, ப்ரைவேட் செக்டரில் எப்படி இருக்குது, வெளிநாட்டில் என்ன பண்ணுறாங்க, இப்போதைய விலைவாசி என்ன, வாழ்க்கை தரம் என்ன, இவ்வளோதையும் பரிசீலனை பண்ணுறதுக்கு டைம் வேண்டுதான். அப்போது 15 மாதம் போதாது, செப்டம்பரில் தான் வருதுன்னா 15 மாதம் போதாதுன்னா பரவாயில்லை. பே கமிஷன் லேட்டாக வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க, லேட்டாக தன்னுடைய அறிக்கையை கொடுக்கும். இந்த மாதிரி நடந்திருக்குதான்னா 6வது பே கமிஷன் அப்படி தான் நடந்துச்சு. அதாவது 6வது பே கமிஷன் அமலாக்கம் பெற வேண்டிய தேதி 1/1/2006 1/1/2006. ஆனால் கமிஷன் அமைக்கப்பட்டதே 5/10/2006 தான் அமைச்சாங்க. அது வரைக்கும் வந்து கோரிக்கைகள் வந்துட்டு தான் இருந்துச்சு, அமைக்கலான்னு கேட்டுட்டு தான் இருந்தாங்க. 5/10/2006 கமிஷன் அமைஞ்சது. அப்படி அமைஞ்ச கமிஷன் அது வந்து என்ன பண்ணாங்க, அவங்க அறிக்கையை வந்து 24/3/2008 ஒன்றிய அரசில் கொடுத்தாங்க. 24/3/2008 அறிக்கையை கொடுத்தாங்க. அரசு என்ன பண்ணாங்க, அவங்களும் பரிசீலனை பண்ண இல்லையா, அந்த அறிக்கையை பரிசீலனை பண்ணி 29/8/2008 தான் அதை வெளியிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அமலாக்கம் வந்தது. அப்போ என்ன சொன்னாங்கன்னா, பே கமிஷன்லேயே அந்த பே கமிஷனுடைய தலைவர் என்ன சொல்லிட்டாங்க, இந்த பே கமிஷன் நாங்கள் லேட்டாக கொடுத்துருந்தாலும் நீங்கள் அமலாக்கம் செய்கிறது 1/1/2006 என்ன சொன்னாங்க, எப்படி 8/2008 நாங்கள் கொடுத்துருந்தாலும் நீங்கள் எஃபெக்ட் கொடுக்குறது ஜனவரி 2006 தான் கொடுக்கணும்னு சொன்னாங்க. அதே மாதிரியே கொடுக்கப்பட்டது. அது மட்டும் இல்லை, வரலாற்று சிறப்பு வாய்ந்த பே கமிஷன் வந்து அந்த 6வது பே கமிஷன். அந்த 6வது பே கமிஷன் அமைகிறதுக்கு ரொம்ப காலம் அவகாசம் எடுத்து தான் பண்ணாங்க. இருந்தாலும் நல்ல மாதிரியாக வந்துட்டு. அதில் இன்னொன்று கேட்டுக்கு தமிழ்நாடு அரசு என்ன பண்ணாங்கன்னா, அவங்க அமலாக்கம் பண்ணிட்டாங்க, ஜிஓ போடல. அதாவது இப்போ ஒன்றிய அரசு என்ன நடக்குதோ அதை அடிப்படையாக தான் பொது தமிழ்நாடு அரசு என்ன பண்ணுறாங்க, 1/10/84 அப்புறம் வந்த எல்லா பே கமிஷன்லேயுமே இந்த ஒன்றிய அரசினுடைய பே கமிஷனை அடிப்படையாக தான் பண்ணுறாங்க. அப்போ என்ன பண்ணாங்கன்னா 6வது பே கமிஷனுக்கு 1/6/2009 தான் ஜிஓ போட்டாங்க. பே கமிஷனுக்கு ஜிஓ 1/6/2009 தான் போட்டாங்க. ஆனால் ஜனவரி 2009 பே கமிஷனில் இவ்வளோ அரியர் வரும்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, 3 மாத சம்பளத்தை அட்வான்ஸாக கொடுத்துட்டாங்க. 3 சம்பளத்தை பே கமிஷன் வரல, எவ்வளோ சம்பளம்னு தெரியாது, இருந்தாலும் 3 மாத சம்பளத்தை அட்வான்ஸ் கொடுத்தாங்க. இது மாதிரி வேற எங்கேயும் நடந்திருக்குவான்னு நமக்கு தெரியல. ஸோ அந்த வகையில் லேட் ஆனாலும் ஒன்றும் பாதகம் இல்லை, லேட் ஆகிடாதுங்கிறதா நம்முடைய கணிப்பு. இருந்தாலும் செப்டம்பர்னு சொல்லும்போது 15 மாதம் தான் இருக்குது. ஆகையினால நிச்சயமாக என்ன பண்ணுவாங்க, கமிஷன் வந்துடும். வருமா வராதுங்கிற கேள்வியை தவிர்க்கலாம், ஏன்னா அது வந்து தான் ஆகும். அப்படி வரலன்னு சொன்னால் என்ன பண்ணியிருப்பாங்க, இனி பே கமிஷன் கிடையாதுன்னு ஓப்பனாக டெக்ளேர் பண்ணியிருப்பாங்க. அது மாதிரி டெக்ளேர் பண்ணலை. இப்போதைக்கு நான் பரிசீலனை பண்ணலன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நிச்சயமாக வரும், எதிர்பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.